சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடல் பொல்லோ பரிபட பூங்கொடியே பரிபட பூங்கொடியே நின் போது பூங்கொழி நின்புது மலத்தாள் அல்லோ பகலோ அல்லோ பகலோ தொழுமவர்க்கே ஆழியகரசோ செல்லும் தவனேறியோ சிவலோகமோ ஆழியகரசோ செல்லும் தவனேறியோ சிவலோகமோ ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு அழகான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நல்ல நாளில் நாம் வழக்கம் போல அபிராமி அந்தாதி பாடல்களை பார்த்து வருகிறோம். இதுவரை நம்ம 27 பாடல்களை பார்த்து விட்டோம். இன்றைக்கி நம்ம 28வது பாடலை பார்க்க போகிறோம். இதற்கு முன் நாம் பார்த்த 27வது பாடலில் அம்பாளினுடைய பேரொரு கருணையினால் தமக்கு படிப்படியாக நிலை உயர்ந்து அம்பாள் அருள் செய்து அந்த தன்னுடைய உயர்ந்த நிலைக்கு தன்னை ஏற்றி அம்பாள் வைத்தாள் அப்படின்னு சொல்லி அந்த பெரும் கருணையை நினைந்து ரொம்ப வியப்படைகிறார். அது வந்து இப்படியெல்லாம் நடக்குதே, எனக்கு நான் ஒரு சாதாரண மனிதனுக்கு நடக்குதே அப்படின்னு வியப்படைகிறார். ஆனால் அதில் பொதுவாக யார் அம்பாளிடத்தில் புகழடைந்து இருந்தாலும் அவர்களுக்கு இகத்திலும் பரத்திலும் நன்மையே உண்டாகும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் சொல்ல வர்றார். முதல்ல நான் அம்பாளுடைய அன்புக்கு பாத்திரமாகிவிட்டேன். இப்போ இன்றைக்கி சொல்ல வர பாடலில் யார் அம்பாளிடம் உண்மையான பக்தியோடு, அது சும்மா வேஷம் போடுறதுலாம் கிடையாதுங்க, உண்மையான உள்ளார்ந்த உள்ளம் உருகுகின்ற பக்தியோடு, உருகணும்னு சொன்னார் இல்லையா, அந்த உருகுகின்ற பக்தியோடு யார் அம்பாளுடைய சரணடைந்தாலும் அவர்களுக்கு இகபர சுகம் எல்லாத்தையும் அடிப்புகின்ற. இகம்னா என்னது? இந்த இக உலகம், இந்த உலகத்திலே உள்ள சுகத்தை கொடுப்பாங்க. இந்த உலகத்தில் என்ன சுகம்? ராஜபோக வாழ்வு. அப்புறம் பர உலகத்தில் என்பது என்ன? தேவலோக வாழ்வு. அதுவும் இல்லாமல் முடிவில் சிவலோகமும் கொடுப்பார் அப்படிங்கிறார். சிவலோகம்ங்கிறது முக்தி, சிவபெருமானுடைய திருவடிகளுடன் நாம் ஒன்றி விடுவது, அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்கிற 28வது பாடலை அழகாக சொல்கிறாரு. இப்போ நான் அழகான பாடலை சொல்கிறேன், எளிமையான பாடல் தான், பாலை கேளுங்க. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அடியவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமேங்கிறார். இது ரொம்ப எளிமையாக இருக்குது. இதில் கொஞ்சம் விளக்கத்துக்கு தேவையே இல்லை. பார்த்தீங்களா? சொல்லும் பொருளும் ஏன்னா நடமாடும், சொல்லும் பொருளும் இணைந்தவை இல்லையா? சொல்லுக்கும் பொருளுக்கும் எப்பொழுதும் இணைந்து, சொல்லுக்கு பொருள் இல்லாத அர்த்தமில்லாத வார்த்தைக்கு மதிப்பு ஒன்றா கிடையாது இல்லையா? நீ இந்த ரெட்டைக்கிளைவின்னு ஒன்று சொல்லுவாங்க. கலகல டக படபட அப்படின்னு சொல்லும்போது அது ரெட்டைக்கிளை பிரித்தோம்னா அதுக்கு பொருள் இல்லாமல் போயிடும். இப்போ கலகலை அப்படின்னாக்கா ஒரு சவுண்டுன்னு சொல்கிறோம். இப்போ கலை அப்படின்னு அதை பிரிச்சுட்டீங்கன்னா பொருள் இல்லாமல் போயிடும். அந்த சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது, அந்த சொல்லுக்கு மதிப்பு கிடையாது. பொருளுக்கு மதிப்பு வேண்டுமென்றால் அது பொருளுடன் இருக்க வேண்டும். பொருளில்லாத சொல்லுக்கு மதிப்பில்லை. அதனால் சொல்லும் பொருளும் இணைந்து இருக்கணும். இது ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குங்க சான்ஸ்கிரிட்டில், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வாகர்த்தா விவ சம்ஸ்கிருதௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதௌ பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. நான் என்னுடைய சொற்பொழி எல்லாத்துலேயும் இந்த ஸ்லோகத்தை முதல்ல சொல்லுவேன். வாகர்த்தா விவ சம்ஸ்கிருதௌ, வாகர்த்தா இந்த வார்த்தையினுடைய வார்த்தையும்
அதனுடைய பொருளும் எப்படி பிரியாமல் இருக்காங்களோ அதே மாதிரி அம்பாளும் பரமேஸ்வரரும் என்றும் பிரியாமல் இருப்பாங்க. அந்த அம்பாள் பரமேஸ்வரர் விட்டு அம்பாளோ இல்லை அம்பாள் விட்டு பரமேஸ்வரர் பிரிய மாட்டாங்க. அந்த பிரிந்து ஒன்றாக இருந்தால் தான் செயல்பாடு. ஏன்னா பரமேஸ்வரர் வந்து ஒரு ஸ்டேபிள், அம்பாள் வந்து கைனட்டிக் இல்லையா. அம்பாள் தான் இயக்கம், சிவபெருமான் வந்து ஒரு நிலைத்த சக்தியாக இருக்கிறாரு, அம்பாள் வந்து இயக்க சக்தியாக இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரும் இணைந்தால்தான் அது வந்து அந்த எனர்ஜி, அந்த சக்தியினுடைய வெளிப்பாடு வெளிவரும். அதனால் பிரபஞ்சம் உண்டாக்கப்படும், பிரபஞ்சம் காக்கப்படும், பிரபஞ்சம் அழிக்கப்படும், பிரபஞ்சம் மறைக்கப்படும், பிரபஞ்சம் அருளப்படும். இது எல்லாம் செய்யறதுக்கு அம்பாளும் ஐயனும் ஒன்றாக இணைய வேண்டும். அதை தான் சொல்லும் பொருளும் இணைவது போல. அதுதான் சான்ஸ்கிரிட்டில் வா கர்த்தா விவ சம்கிருதவ் பிரதிபத்தையே ஜெகதவ் பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி பொல்லும் சொல்லும் பொருளும் அப்படின்னா நடமாடும் துணைவரும். நடமாடாரு நடராஜர் இல்லையா. நடம் ஆடுவோர், நடமாடினா நடக்கிறது இல்லைங்க, நடனம் ஆடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியேங்கிறார். அதாவது புல்லும்னா படருது, பரிமளம்னா மனமிகுந்த கொடி. அம்பாளுக்கு வந்து பல நேரத்தில் நம்ம சியாமலை பொடி, சியாமலன்னா கொடின்னு சொல்லிடுவோம் இல்லையா. சியாமல வள்ளின்னு சொல்லுவோம். சியாமலன்னா பச்சை நிறம், பச்சை நிற பூங்கொடியன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னு அந்த படர்பூர் கொடியே நின் புது மலர்த்தாள், உன்னுடைய இந்த தாள் இருக்கு, அந்த மலர் இது இருக்குல்ல திருவடி, அது வந்து மலர்த்தாள். என்னன்னா தாமரை மலர்த்தாள், தாமரை பாதங்கள், பத்ம பாதம்னு சொல்லுவோம். அது வந்து புது மலர்த்தாள்ங்கிற, எப்போ பார்த்தாலும் புதுசாக தான் இருக்கும். இப்போ தாமரை மலர் வந்து காலையில் மலரும், ஆனால் மாலையில் வாடிடும். ஆனால் அம்பாளுடைய மலர்பாதங்கள் என்றும் புதுமையாக இருக்கும். அது வாட்டமே இல்லாத என்றும் மலர்ந்த புது மலர்த்தாள். அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே, அதாவது தொழும் அடியவர்க்கேங்கிறார். யார்? தொழுவரும் அடியவர்கள். எப்போ தொழணும்? அல்லும் பகலும், ராத்திரியும் சரி பகலும் சரி அனைத்து நேரத்திலும் மூச்சு அம்பாளையே தொழும் அடியவருக்கு அழியாத அரசும், அழியாத அரசுன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்த ராஜபோகமும் செல்லும் தவநெறியும். ஒரு உண்மையான ஒரு தவநெறி. அந்த தவநெறி எப்படின்னா செல்லும் எங்கன்னா நம்ம மேலே கூட்டிகிட்டு போகும், எங்கே மேலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும், அம்பாளிடம் கூட்டி கொண்டு போகும், இறுதியாக பரமேஸ்வரனுடைய பாதங்களுக்கு கூட்டி போகும். அதெல்லாம் அந்த தவநெறி, அந்த வழியை காட்டி சிவலோகமும் சித்திக்குமே, சிவபெருமானுடைய திருவடிகளையும் நாம் அடைய முடியுமே அப்படிங்கிறத இந்த பொருள். இப்போ நம்ம இந்த பாட்டை வந்து விளக்கமாக பார்ப்போம். இப்போ முதல் பாட்டில் என்ன சொன்னான்னா, படிப்படியாக என்னை வந்து உயர்ந்து நிலைக்க வச்சிங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் புலன் அடைந்து உன்னுடைய புகழ் அடைந்து விட்டேன், அம்பாளுடைய திருவடியை புகழ் அடைந்து விட்டேன். அவங்க புகழ் அடைந்ததுக்கு நான் புகழ் அடைந்ததுன்னா டோட்டலி சரண்டர் ஆகிட்டேன். என்ன புகழ்னா சரண்டர், டோட்டலாக சரண்டர் ஆகிட்டேன். உன்னுடைய நீயே கதி என்று அடைந்து விட்டேன். அப்படிப்பட்ட புகழ் அடைந்தவர்களுக்கு மிகத்திலும் பரத்திலும் நன்மை உண்டாகும். அதுதான் இதில் சொல்ல வர்றாரு. முதல்ல அம்பாள் வந்து ஒரு துதி பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? அம்பாள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எம்பெருமாட்டி அம்பாள் சிவபெருமானுடன் இணைந்திருக்காங்க. அவங்க பிரிஞ்சு கிடையாதுல்ல. அர்த்தநாரீஸ்வரராக இருக்கும்போது ரெண்டு பேரும் ஏந்தே இருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இரண்டு சிவனும் சக்தியும் இணைந்தால்தான் உலகமே இயங்கும். பிரபஞ்சம் இயக்கத்துக்கே சிவசக்தி ஐக்கியம்தான். சிவசக்தி ஐக்கிய சுரூபினியாக 999 நாமாவளி லலிதா சாஸ்திரம் சொல்லுது போல் இணைந்து இருக்கும் பொழுது தான் இந்த பிரபஞ்சம் இயங்கும். அப்போ அது எப்படி இருக்குன்னா, சொல்லும் பொருளும் இணைந்து பிரிவின்றி நினைக்கிறார் இருக்கிறது போலங்கிறாங்க. இப்போ சொல்லு வந்து ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். அந்த சொல்லுக்கு பொருள் இருந்தாலும் அந்த சொல்லுக்கு மதிப்பு. பொருள் இல்லாத ஒரு சொல்லுக்கு மதிப்பு உண்டோ? நம்ம இப்போ நிறைய சினிமா பாட்டில் அர்த்தம் இல்லாத வேர்ட்ஸ்லாம், அதாவது இந்த பாட்டுக்கு ஒரு சந்தத்துக்காக எதையோ போடுவாங்க. அதுக்கு அந்த வேர்டுக்கு அந்த சொல்லுக்கெல்லாம் பொருளே இருக்காது. அதெல்லாம் தேவையற்ற பொருள். ஆனால் ஒரு பொருளுள்ள ஒரு சொல், அது எந்த சொல் சொன்னாலும் அது பொருளோடு இருக்க வேண்டும். அந்த பொருளுக்கு தான் மதிப்பு உண்டு. அதே போன்று அம்பாளும் சிவபெருமானும் சொல்லும் பொருளும் இணைந்தது போல பிரிவின்றி இணைந்து நிற்கிறாங்க. அம்பாள் வந்து சொல்லொடிமாக இருக்கிறாங்க. இந்த சொல்லுக்கு அந்த மதிப்பு இப்போ இது பொருள் இல்லையா. அந்த பொருள் இருந்தால் தான் சொல்லுக்கு மதிப்பு. அந்த பொருள் ஒடியமாக இருப்பவர் சிவபெருமான். அதனால தான் சொல்லுடையமாக இருக்கிற அம்பாளும் பொருளுடையமாக இருக்கிற சிவபெருமானும் இணைந்து இருந்தால் அதுக்கு மதிப்பு இருக்குது. இது வந்து அந்த நிறைய வந்து காளிதாசர் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ சொல் வடிவாய் இதில் வந்துக்குதுங்க. இந்த திருவிளையாடல் புராணத்தில் ஒரு அழகான ஒரு சொல் வருது. சொல் வடிவாய் நின் இடம் பிரியாய் இமயப்பாவேங்கிறார். சொல் வடிவாய் நின் யாருக்கு இடப்பக்கம், யாருக்கு? சிவபெருமான இடப்பக்கம் பிரியா இமயப்பாய்வு. இமயப்பாவைனா என்ன?
பார்வதி இல்லையா, இங்கே இதில் மேமலையிலே பிறந்த பார்வதி. சொல் வடிவாய் அம்பாள் வந்து சொல் வடிவமாக இருக்கிறாங்க. அதுக்கு பொருள் வடிவாக சிவபெருமான் இருக்கிறாருங்கிறது இந்த இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலங்கிற திருவிளையாடல் பாடத்தில் இந்த சொல் வருது. அப்புறம் இதை தான் சொல்கிறாரு, சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்குடியேங்கிறார். அப்போ சொல்லும் பொருளுமாக நடமாடுகின்ற சிவபெருமான் வந்து தில்லையிலே ஆடுறாரு, பக்கத்திலே அம்பாள் சிவகாமியாக அம்பாளும் ஆடுறாங்க. புல்லும் பரிமள பூங்குடிய, புல்லும் இந்த பூங்கொடி வந்து எங்கே பட்டோம்னா, கொடி தனியாக நிற்குமோ? கொடி எங்கேயுமே தனியாக நிற்காது, எங்கேனாலும் நிற்க முடியாது. கொடி எதையாவது பற்றித்தான் நிற்க வேண்டும். இல்லையா, ஒரு கம்பையோ ஒரு மரத்தையோ ஒரு சுவற்றையோ எதையாவது பற்றித்தான் நிற்க வேண்டும். அதே மாதிரி இந்த பரிமள பூங்கொடிங்கிறார். பரிமளம்னா மனம் வீசுகின்ற பூங்கொடியே, வெள்ளிய கொடி போன்ற சாமள வள்ளியே, அந்த வள்ளி அதாவது சிவகாம வள்ளின்னு தான் பேர் அம்பாளுக்கு. இந்த வள்ளியே நீ வந்து எங்கே பற்றி இருக்கிறாய் என்று சொன்னால் சிவபெருமானை, நடராஜ பெருமானை பற்றி இருக்கிறாய் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்ல வராரு. இப்போ அம்பிகை சொல்லொடிவாக இருக்கிறாங்க. இந்த வாயிலிருந்து வர்ற சொல் எல்லாமே அம்பிகையினால் தான் வருவது. இந்த அம்பாள் சொல்வடியாக இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருடைய வாயிலிருந்து எந்த சொல் வந்தாலும் அது அம்பிகையின் வடிவம். இது வந்து லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லுங்க. 350வது நாமாவளி சொல்லுது வாக்வாதினி அப்படின்னு சொல்லுது. வாக்வாதினி அப்படின்னா இந்த சொல்லுக்கு வடிவானவள். அப்புறம் வாகதீஸ்வரி 640வது நாமாவளி வாகதீஸ்வரி அப்படின்னு சொல்லுது. அதுவும் வந்து அம்பாள் சொல் வடிவமானவள் அப்படிங்கிறார். அப்புறம் நடமாடும் துணைவர் யாரும் நடராஜ பெருமானுடன் அம்பாள் ஒன்றி நிற்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து அம்பாள் நடமாடுவாங்க, பரமேஸ்வரன் நடமாடுவார். ஆனால் ரெண்டு பேரும் இணைந்து நடமாடுறாங்க. அம்பாளுக்கு வந்து நடேஸ்வரி அப்படின்னு 734வது லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுதுங்க. நடேஸ்வரி, நடன ஈஸ்வரி அப்படிங்கிறது. அதனால் அதாவது அவர் நடேஸ்வராகவும் அம்பா நடேஸ்வரியாகவும் இருக்கிறாங்க. அப்போ கற்பக மரம் இல்லையா, கற்பகங்கிறது மரம், காமவல்லி அப்படிங்கிறது அம்பாளி கொடி. இந்த மரத்தில் ஒரு கொடி படருது இல்லையா, அந்த ஒரு மரத்தில் ஒரு கொடி ஒன்றி தழுவி நிற்பது போல எம்பெருமாட்டி இருக்கிறாங்க. யார்? பரமேஸ்வரனை தழுவி நிற்கிறார்கள். அவளை வந்து அதனால தான் அம்பாளுக்கு சிவகாம வள்ளி அப்படின்னு பேர். ஏன்னா சிவகாமி நடராஜர் பெருமான் என்ற கற்பகத்தை சிவகாமி என்ற கொடி வள்ளி தழுவி நிற்பதனால் அம்பாளுக்கு சிவகாம வள்ளி அப்படின்னு பேர் இருக்குது. இப்போ அம்பாளுடைய மனம் சொன்னோம், அந்த அம்பாளுடைய மேனி வந்து மனம் கமழும் மேனி. அம்பாளுடைய மேனியும் சரி, நம்ம சிவபெருமானுடைய மேனியும் சரி, நம்ம வந்து மனம் கமழும் மேனி. இப்போ திரையம்பகம் யஜாமிகை சுகந்திம் புஷ்டிவர்தனம், இதில் வந்து ருத்ரத்தில் வருது இல்லையா, சுகந்திம், அதாவது சிவபெருமானுடைய உடல் வந்து மனம் வீச மனம், சுகந்தின மனம். அதே மாதிரி அம்பாளுடைய உடம்பும் தெய்வீக மனம் கமழும் திருமேனி. இது வந்து இந்த மனம் வந்து சும்மா பூ வாசனை மட்டும் இல்லைங்க, இது ஞான மனம், ஞானமே மனமாக திகழ்கிறது அந்த திருக்கோலம். இதுதான் வந்து 631வது நாமாவளி சொல்லுது, திவ்ய காந்தாட்யா. சஹஸ்ரநாமத்தில், லலிதா சஹஸ்ரநாமத்தில் திவ்ய காந்தாட்யா என்ன தெய்வீக மனம் உடையவள் அப்படிங்கிறது. அப்புறம் இவரே வந்து நம்ம 15வது பாட்டில் நீங்கள் ஞாபகம் இருந்தால் யோசனை பண்ணி பாருங்கள். அம்பாளை வந்து பரிமள யாமலை பைங்கிளி அப்படின்னு நம்ம 15வது லலிதா அபிராமந்ததில் பார்த்தோம். அப்புறம் அதே மாதிரி சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி கொன்றில் ஒன்றி படரும் பரிமலை பச்சை கொடி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல போகிறார். அதனால் அம்பாளை ஒரு கொடியாகவும் பரமேஸ்வரன் இந்த கொடி படர்கின்ற ஒரு ஊன்றுகோலாகவும் சொல்கிறார். அப்போ சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே அப்படின்னார். இப்போ அம்பாளை வந்து இப்போ துதிச்சிட்டார். இப்போ இதெல்லாம் சொன்னவர் இப்போ அம்பாளுடைய தொழுவதனால் அவளுடைய அவருக்கு கிடைக்கின்ற என்னென்ன பேரெல்லாம் கிடைக்கும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்ல வராரு. இப்போ அம்பாளுடைய திருவடி தாமரை மலர் போன்றது அப்படின்னு சொல்லி இல்லையா, தாமரை மலர்னா வாடிடும், காலையில் மலரும், சாயந்தரம் வாடிடும். ஆனால் இந்த திருவடி வந்து என்றைக்குமே வாடாதது. அம்பாளின் திருவடி என்றைக்கும் வாடாது, அப்பொழுது அலர்ந்த புதிய மலர் போல் இருக்கும். அது வந்து புது மலர் போல் அது இருக்கும். அப்புறம் அந்த அந்த புழு மலர் எப்படி இருக்குன்னா மென்மையாக இருக்கும், ஒரு மணமாக இருக்கும், அந்த ஒரு குளிர்ந்த தன்மை இருக்கும். இது அத்தனையும் அம்பாளுடைய திருவடிக்கு உண்டு. மென்மையும் உண்டு, குளிர்ச்சியும் உண்டு, மனமும் உண்டு. அதோட இந்த ஞான மனமும் அதுக்கு உண்டு. சாதாரண மனம் மட்டும் இல்லைங்க, ஞான மனமும். அப்புறம் தேனும், ஒரு தேன், அது வந்து அருள் தேன். ஞான மனமும் அருள் தேனும் அதில் உருவும். அந்த மலரடிகளை தொழுவது அடியார்களுடைய திறமை.
அதை பற்றி கொள்வதனால் அடியார் என்று பெயர் வந்தது. அடியார்னா எனக்கு என்ன பேர், ஏன் அடியார்னு வந்துச்சுன்னா அடிகளை பற்றுபவர் அடியார். யார் அடிகளை, அம்பாளுடைய அடிகளையோ பரமேஸ்வரன் அடிகளையோ யார் பற்றுறாங்களோ அவங்களும் அடியார்னு பேருது. அப்போ இரவும் பகலும் அல்லும் பகலும் விடாமல் அம்பாளுடைய திருவடியை யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த சிறந்த பேற்றை அடைகிறார்கள். எதன்னா நம்ம அம்பாளுடைய அருக்கருணைக்கு பாத்திரமாவார்கள். அப்போ அவர்களுக்கு இந்த உலகத்திலே சிறந்த இன்ப வாழ்வு உண்டாகுது. அந்த இன்மை வாழ்வுக்கு சிறப்பு தருவது என்ன, பொருள் இல்லையா? பொருள் இல்லாட்டி இந்த உலகிலே எதுவுமே கிடையாது. ஆனால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கல, இந்த உலகில் வாழ்வுக்கு பொருள் வேணும். இந்த பொருள் சிறந்த பொருள் கிடைச்சா அவன் அரசனாவான். அப்போ அரச செல்வத்தையும் ராஜபோகம், அது அரச திரு அப்படின்னு சொல்கிறோங்க இல்லையா, அந்த ராஜபோகம் அரசனுக்கு கிடைக்கும், இங்கே உள்ள அடியார்களுக்கு கிடைக்குங்கிறாரு. இப்போ இன்னும் சொல்கிறாரு, இப்போ ராஜாலாம் சந்தோஷமாக இருக்கானா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அரசனுக்கும் சில சமயங்கள் துன்பம் வரும். இது பகைவர்களால் துன்பம் வரலாம், அவங்களுடைய பங்காளிகளால் வரலாம், உடன்பிறந்தவர்களால் வரலாம், நண்பர்களால் வரலாம், இப்படி எல்லாரிலும் துன்பம் வரலாம். அத்தகைய நிலை வராமல் இந்த அரசு ராஜபோகம் இருக்குல்ல, அது அத்தகைய அழியாத அந்த ராஜபோகத்தை அம்பாள் கொடுப்பாங்க அப்படிங்கிறார். அம்பாளுடைய அருள் இருந்தால்தான் அழியாத ராஜபோகம் கிடைக்கும். இல்லாட்டி ராஜபோகம் கிடைச்சாலும் அது அழிஞ்சிரும். அப்போ புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவருக்கு எப்படின்னா ராப்பகலாக தொழுதுகிட்டே இருக்கணும், அவர்களுக்கு அழியாத அரசு கிடைக்குங்கிறாரு. அதாவது அழியாத ராஜபோகம் அப்படிங்கிறாரு. இதுதான் அம்பிகை ராஜ்யதாயினி 685வது திருநாமம் என்ன சொல்லுதுன்னா அம்பாளை ராஜ்யதாயினி அப்படிங்கிறது. இப்போ அரசு செல்வம் பெற்று இந்த அரசு அதனால் என்னாகும், நமக்கு ஒரு பதவி என்ன வரும், கர்வம் வந்துடும் இல்லையா, ஆணவம் வந்துடும், அதில் செருக்கு உண்டாகிடும். அதனால் அந்த செருக்கோடு நம்ம இருந்தோம்னா நம்முடைய பல குணங்கள் நம்ம விட்டு விலகி ஓடிடும். அதனால் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசனாக இருந்து அரசபோகத்தை துய்த்து அனுபவித்த பின்பு அதை விட்டு நீ மறுபடியும் தவ வாழ்வைக்கு வர வேணும். இப்போ எப்படி பண்ணார்னா, தசரதர் வயசானோன்னா ராமனுக்கு பட்டம் கொடுக்கணுன்னார். அதே மாதிரி நம்ம விஸ்வராமத்திரம் அரசராக இருந்தார், அரசபோகத்தை துறந்து துறவியானார். அதே மாதிரி அரசபோகத்தின் எல்லாம் துய்த்த பின் அம்பாள் நீ துய்த்துட்டு நீ அந்த அம்பாளை தொழுகின்ற ஒரு நிலைக்கு அடியாராக வர வேண்டும். அப்புறம் இறைவன் அம்பாளுடைய பாதம் தொழும் அடியவர்களுக்கு எந்த நிலை வருமோ அவையெல்லாம் வரும். இப்படி பண்ணினீங்கன்னா நீங்கள் எல்லா நிலையும் நீங்கள் தொழுவதனாலும் எல்லா நிலையும் அரச போகம் கிடைக்கும். நீ அரசராக வாழ்ந்து அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் அதை விட்டு நீ தவம் புரியணும். அப்படி தவத்தை அரச யோகத்தை நுகரும்போது அன்னையே மறாமல் வாழணும். அதாங்க முக்கியம். நமக்கு போகம் வந்துருச்சேன்ட்டு அன்னையே மறக்கக்கூடாது. அந்த நேரத்திலும் அன்னையை மறவாமல் வாழ்பவர்களுக்கு அதை துய்த்து அதை துறக்கும் மனநிலை வரணும். அப்படி அரசை நன்றாக பெற்று வாழ்ந்து உரிய காலத்தில் அந்த வாழ்வில் பற்றை ஒழிக்க வேண்டும், ஒழித்து தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். அந்த வழியிலே சென்றால் அப்படி வேறும் அந்த அடியவர்களுக்கு இம்மை வாழ்வு மாறி மறுமை வாழ்வு வரும்போதும் மங்காத பேரின்பு கிடைக்குங்கிறாரு. இப்போ இம்மையில் நல்லா இருந்துட்டு அனுபவிச்சுட்டு நீ அம்பாளை மறந்து விட்டால் மறுமை வாழ்வு உனக்கு சந்தோஷமாக இருக்காது. ஆனால் மறுமை வாழ்வும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அம்பாளை நீ மறவாமல் இருக்க வேண்டும் அப்படின்னால. அதனால் சொன்னார், தொழும் அடியவர்க்கே அழியாக அரசும் செல்லும் தவநெறியும்னார். அது தவநெறியில் செல்லணும். நீ அரசனாக இருந்தாலும் தவநெறியை மறக்கக்கூடாது. அது செய்தால் சிவலோகம் சித்திக்குமேங்கிறார். அதெல்லாம் செஞ்சின்னா இறுதியில் சிவபெருமானுடைய அம்பாளுடைய பேரொருக்கினால் நீ சிவபெருமானுடைய பேரொருளுக்கும் பாத்திரமாக சிவநெறியும் சிவலோகமும் சிவலோகத்திலே சென்று அவருடைய திருவடிகள் ஐக்கியமாகலாம் அப்படின்னாரு. எம்பெருமாட்டின் அருள் இல்லாமல் வெறும் புண்ணிய பயனாக ஒரு அரசியல் கிடச்சுன்னா அது அரசு எல்லாருக்கும் கிடைக்கும். எலெக்ஷனில் ஜெயிச்சா பதவியெல்லாம் வந்துடும். ஆனால் அது அம்பாளுடைய அருள் இருந்தால் அது நிலைக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அது பிறரால் அழிக்க முடியாத அரசு கிடைக்குங்கிறாரு இல்லையா. அது அவர்களே விட்டு போனால் தான், இல்லாட்டி தானாக போகாது. அப்படியே அம்பாளுடைய துணை இல்லாமல் தன் முயற்சியால் தவநெறியில் செய்பவர்கள் இடையே தடுமாறுவார்கள் இல்லையா. அது ஒரு ஸ்டடியாக இருக்க மாட்டாங்க, அவங்க வழுவி போவார்கள். ஆனால் தவத்தை கொண்டு அதை தவத்தை செலுத்த முடியாமலும் தடுமாறுவாங்க. ஏன்னா அவங்க எல்லா நிலையிலையும் தாங்களாக பண்ணிக்கிட்டது, அம்பாளுடைய அருள் இல்லாதனால் பண்ணது. அதனால் அவையெல்லாம் நிலைக்காது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அம்பாளுடைய அருள் இருந்தால் இந்த தவமும் தவமுடையார் காக்கும்னு சிவபெருமான் திருவள்ளுவர் சொல்லுவார். தவமும் தவமுடையார் காகும் அப்படின்னா தவம் பண்ண தவத்தாலும் தவத்தை செய்வதாலும்
தவம் உடையார்க்கு ஆகும். அதனால் பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறார். இப்போ அன்னையின் அம்பாளுடைய திருவடியை பற்றி கொண்டு அறம் பொருள் இன்பம் நிரம்பிய இக வாழ்விலை இன்புற்று வாழ்ந்து பிறகு வீட்டு நெறியாக தவத்தை மேற்கொண்டு முடிவில் பேரின்ப பெருவாழ்வை அடைவார்கள். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் புருஷார்த்தங்கள் 4 சொல்லுவோம் இல்லையா? தர்ம அர்த்த காம மோட்சன்னு சொல்லுவாங்க. தர்மார்த்த காம மோட்சன்னு சொல்லுவாங்க. தர்மம்னா அறம், அர்த்தம்னா பொருள், காமம்னா இன்பம், மோட்சம்னா வீடு. இந்த 4ஐயும் அறவாழ்க்கை வாழ்ந்து பொருளை ஈட்டி இன்பத்தை துய்த்து இந்த எல்லா நிலையிலும் அம்பாளுடைய கருணையை மறவாமல் திருவடிகளை மறவாமல் இருந்த அவங்க தவநெறியை மேற்கொள்ளணும். அதுக்கு தான் தவநெறியை மேற்கொண்டால் முடிவில் பேரின்பப் வாழ்வு அடைவார்கள் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காருங்க இந்த பாட்டு. இந்த பேரின்பப் பெழுவார்கள் அதுதான் சிவலோகம் சித்திக்கும். சிவலோகம் அப்படிங்கிறது தான் அல்டிமேட், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. சிவலோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் பாட்டை சொல்கிறோம், ரொம்ப அழகான பாட்டு. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகம் சித்திக்குமே அப்படின்னு சொல்லி உள்ளம் இனிக்க அந்த ஒரு நல்ல பாட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் அம்பாளுடைய பேரருட்கருணையும் சிவபெருமானுடைய கடாட்சமும் குறைவில்லாது கிடைக்கும் என்று வாழ்த்து இன்றைய பதிவை இன்று நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம 29வது பாடலை பார்ப்போம். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.